எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கதையை பற்றி பேச போகிறோங்க. இந்த கதையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பேரன், ஒரு 15லிருந்து 20 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பேரன் வந்து இறுதி காலத்து நொடியில் இருக்கக்கூடிய அவருடைய தாத்தாவை பார்க்க போகிறார் அப்படி. சரிங்களா? அது ஒரு கிராமத்தில் அந்த தாத்தா தன்னுடைய இறுதி நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்கார். இந்த பேரன் ஒரு நல்ல ஒரு டவுனில் வளர்ந்த பையன். சரி, தாத்தா வந்து நம்மளை கடைசியாக பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருக்காரு. நம்ம ஒரு தடவை போய் தாத்தா பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போகிறோம். போகும்போது பார்த்திங்க அப்படின்னா, கிராமத்துக்கே உண்டான அழகிய வயல்கள், தென்னந்தோப்பு, மலைகள், இது எல்லாம் கடந்து அவங்க தாத்தா வீட்டுக்கு போகிறாங்க. தாத்தா வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு எளிமையான மண் சுவரில் கட்டப்பட்ட வீடு இருந்துச்சு. அந்த வீட்டில் தாத்தா படுக்கையாக இருக்கார். அந்த தாத்தா கிட்டே போய் நாற்காலியில் உட்காந்து அந்த தாத்தாவோட கையை பிடிச்சிட்டு பேசுகிறான். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. அந்த தாத்தா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இனியும் யமன் என்னை வந்து கூட்டிகிட்டு வரக்கூடிய நாட்கள் ரொம்ப தூரத்தில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கூடி சீக்கிரம் நான் போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசுகிறாரு. இருந்தாலும் அந்த பேரனுக்கு ரொம்ப மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருக்கும்போது வாழ்க்கையால் எப்படி போகுது அப்படின்னு அந்த தாத்தா கேட்குறாரு. அந்த பேரன்னு சொல்கிறான், ஓகே பரவாயில்ல, இருந்தாலும் நான் நிறைய விஷயங்களில் வந்து செய்கிறதுக்கு வந்து ரொம்ப நான் தயங்கப்பட்டுருக்கேன். யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஒரு கடைக்கு போனாலோ இல்லை நான் நடந்து போயிட்டு இருந்தாலோ என்னை யாராச்சும் ஏதோ பார்த்துட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. யாரோ நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம ஏதாச்சும் ஒன்று சொல்லிவிட்டு அதை அவங்க தவறாக நினச்சிக்குவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து அந்த பேரன் வந்து தாத்தாட்ட சொல்கிறான். இப்போ அந்த தாத்தா இருந்துட்டு பேரனை பார்த்துட்டு சொல்கிறாரு, நான் வாழ்க்கையோட இறுதி கட்டத்தில் இருக்கேன். நான் என்னுடைய சிறு வயது வாழ்க்கையெல்லாம் நான் நினச்சி பார்க்குறேன். நான் நிறைய விஷயங்களை வந்து நான் இழந்துட்டேன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, நான் பள்ளியில் படிக்கும் பொழுது ஆசிரியருக்கு ஏதாவது மனதில் கேள்வி இருந்தால் கேளுங்க அப்படின்னு கேட்பாரு. நான் எழுந்துச்சுன்னு கேட்க மாட்டேன். ஆனால் மனசுக்குள்ளே 1008 கேள்விகள் இருக்கும். ஏன் அப்படின்னா, கூட இருக்கக்கூடிய மாணவர்கள் ஏதாச்சும் கேலி செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியான மனப்போக்கத்தில் நான் எதுவுமே செய்யலை. ரோட்டில் யாராச்சும் உதவிக்கு கேட்டால் கூட நான் முன்னால் போய் நின்று உதவி செய்ய மாட்டேன். ஏன்னா நம்மளை ஏதாச்சும் தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்ட்டு நான் நினைப்பேன். ரோட்டில் போகும்போது எப்போவுமே வந்து என்னுடைய சட்டை பேண்ட் எல்லாம் நல்லா இருக்கான் அப்படிங்கிறது ஒரு தடவை 100 தடவை பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம சட்டை பேண்ட் ஒழுங்காக போடலைன்னா நம்மளை யாராச்சும் கேவலமாக பேசிடுவாங்களும் பயந்துகிட்டே இருப்பேன். நான் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள் கம்பெனியோட வளர்ச்சி பற்றி ஏதாச்சும் எது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அப்போவும் என் மனசில் நிறைய விஷயங்கள் இருந்தது. நான் எதுவுமே சொல்லலை. எல்லாமே மனசுக்குள்ளேயே வச்சுட்டேன். இது மாதிரி என் வாழ்க்கைகள் நிறையா போயிடுச்சு. என் சொந்தக்காரங்க, நண்பர்கள் ஏதாச்சும் சொல்லிடுவாங்க, நம்ம அவர்களிடம் தலைக்குனிவு ஏற்பட்டுரும் அப்படின்னு நினச்சிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் இப்போ நான் இறுதி நாட்களை எண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா யாரெல்லாம் வந்து நான் ஏதாச்சும் செஞ்சேன் அப்படின்னா என்னைய கேவலப்படுத்துவாங்க, இல்லை சிரிப்பாங்க அப்படிங்கிறவங்க இப்போ என் தொடர்புலேயே இல்லை. நிறைய பேர் உயிரோடு இருந்தாலும் என்னை யாருக்கும் ஞாபகத்தில் இல்லை. நிறைய பேர் உயிரோடு இல்லை. என்னுடைய வாழ்க்கையை நான் கடைசி வரைக்கும் வாழாமையே விட்டுட்டேன். சரியோ தப்போ அதை பற்றி நீ கவலைப்படாத. உன்னுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் நீ இழந்துட்டுருக்க. நம்ம மனிதனாக பிறந்துட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு முறை மட்டும்தான். மனிதனுக்கு மட்டும்தான் சிந்திக்கக்கூடிய ஒரே ஒரு திறமை இருக்குது. அதை நீ பயன்படுத்திக்கோ. நீ தப்பாக இருந்தாலும் அதை பற்றி எந்த ஒரு நிமிஷத்துலையும் கவலைப்படாது. உன்னால் கண்டிப்பாக செய்ய முடியும். நம்பு. மற்றவங்களை பற்றி கேவலப்படுத்துவாங்க, நீ என்றைக்குமே வருத்தப்படாத. வாழ்க்கையோட இறுதி நாட்களில் ஐயோ நம்ம அதை செஞ்சுருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு யோசனை வந்துடுச்சு அப்படின்னா வாழ்க்கையை வெறுத்து போயிடும். பயப்படாமல் எதாக இருந்தாலும் செய். நாளைக்கு நீ சாக போகிறேன்னு நினச்சிக்கோ. நீ சாக போகும்போது உங்களோட யாரும் வரப்போகிறதில்ல. நீ போன வருஷம் என்ன சாப்பிட்டீன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அது மாதிரி உன்னை யாரும் கண்டுட்டு இருக்க போகிறதில்ல. அவங்கவுங்களுக்கு 1008 பிரச்சனைகள் இருக்குது. அவங்கவுங்க பிரச்சனையில் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால் நீ தைரியமாக எதாக இருந்தாலும் செய் அப்படின்னு அந்த
பேரனுக்கு சொல்லிவிட்டு அவரோட இறுதி மூச்சை விடுறாரு. எல்லா காரியங்களும் முடிச்சுட்டு பேரனும் போகிறான். போகும்போது பேருந்தில் எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு, அன்னையிலிருந்து சரியோ தப்போ எதாக இருந்தாலும் செஞ்சு பார்த்துடணும், தோல்வியாக இருந்தால் இருந்துட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற இதில் அப்படியே அவன் ஊர் போய் சேர்றான். அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம செஞ்சிடணுங்க. மனுஷனாக பார்க்குறது ஒரே தடவை தான், செஞ்சு பார்த்துக்கணும், தப்பாக சரியோ அதை பற்றி கவலைப்படணும். நன்றி.